நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சந்தோஷப்படுற அதே மாதிரியே உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நல்லா போட்டு சாத்தி போட்டு மேல அப்படி தொங்கி உண்மையாவே பூட்டி இருக்கா அப்படின்னு செக். நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தங்கம் விலை விண்ணை தொட்டு விட்டது. சுகம் இல்ல, கம்மல், செயின், வளை, ஒட்டியானம், மோதிரம் எல்லாத்துக்கும் விலை ஏறி விட்டது, சொத்தின் மதிப்பு ஏறி விட்டது. ரொம்ப சந்தோஷம். நான் 2000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், இன்னைக்கு 10,000 ஆகி போச்சு ஒரு கிராமு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர், சந்தோஷம் தான், தப்பு கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சொத்தோட மதிப்பு ஏறும்போது நமக்கு ஒரு அலாதியான ஒரு சுகம் வரும், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அதை பத்தி என்னோட ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க சந்தோஷப்படுறீங்க இல்லையா, என்னோட சொத்து மதிப்பு ஏறி போச்சு, என்கிட்ட இருக்க நகையோட விலை ஜாஸ்தி ஆகி போச்சு அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சந்தோஷப்படுற அதே மாதிரியே உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது யார் சார்? எங்களுக்கு தெரிஞ்ச ஆளா? தெரியாத ஆளு எங்கேயோ இருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க. தங்க விலை ஏறி போச்சு. யார் தெரியுமா அது? செயினருக்கும் கும்பல். செயினருக்கும் கும்பலா? இது என்ன சார் புரியல அப்படின்னா, கரெக்ட். செயினருக்கும் கும்பல், உங்களிடம் இருக்கும் நகையின் விலை ஏறும் போது அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். ஏன்னா தெரியல, ஒரு பேசிக் கான்செப்ட் ஒன்று இருக்கு. அதாவது உழைப்பு எவ்வளவோ ஊதியம் அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் தான் உழைப்பு அதே தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உழைச்சதும், 20 வருஷத்துக்கு முன்னாடி உழைச்சதும், 5 வருஷத்துக்கு முன்னாடி உழைச்சதும், ஏன் போன வருஷத்துக்கு உழைச்சதும் உழைப்பு ஒன்று, ஆனால் ஊதியம் மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. செயின் பறிப்பு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பிடிச்சி விழுத்தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பிடிச்சி விழுத்தான், போன வருஷம் இப்படி பிடிச்சி விழுத்தான். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வந்திருக்கும், 5 வருஷம் முன்னாடி 10,000, அதுக்கு முன்னாடி அப்புறம் 20,000, இப்போ பார்த்தா 1,00,000, லட்சக்கணக்கில் வருது. சுகம் அவனுக்கு தானே. ஸோ நான் சொன்னது உண்மை தானே. உங்ககிட்ட நீங்க நகை விலை ஏறும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே அளவுக்கு அவனும் சந்தோஷப்படுவோம். ஏன் தெரியல, செயினை அறுப்பது அதே உழைப்பு, ஆனால் அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் வந்துடும். சுகமான ஒரு விஷயம் இல்லையா அது? சார் அப்படிலாம் நடக்குதா இல்லையா? மற்றவங்களை பத்தி எதுவும் சொல்லணும். என்னோட மனைவியின் நகை நான் தொலைத்திருக்கிறேன், அதாவது செயின் பறிச்சுட்டு போயிருக்கான். என்னுடைய தாய் 2 பேரோட நகையும் விழுத்துட்டு இருக்காங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா எல்லாம் மின்னல் வேகத்தில் டக்குன்னு முடியுது. நீங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டு யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார் காவல்துறை என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பாதுகாப்பு கொடுக்க வேணாம், அரசாங்கம் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயம் தெரியுமா, அரசாங்கமும் காவல்துறையும் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அப்படின்னா எப்படி சார் செயின் பறிப்பு நடக்குதுன்னா, செயின் பறிப்பு அவங்க பாதுகாப்பு கொடுக்குதா 100 செயின் பறிப்பு 2 தான் நடக்குது, மிச்சம் 98 அவங்க தடுத்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் எனக்கு தோணல. அப்படியா தோணலையா? சரி, நான் அதை பத்தி அப்புறம் வரேன். இந்த விஷயத்துக்கு வரும். காவல்காரர்கள் தனி ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முடியவே முடியாது. இங்க இல்ல, உலகத்துல எங்கேயுமே முடியாது, எந்த நாட்டாலையும் முடியாது, எந்த பாதுகாப்பு துறையாலும் முடியாது. ஸோ என்ன பண்ணும், நம்மளதான் நம்ம பாதுகாப்போம். எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க வீடு எடுத்து எங்கேயோ வெளில போறீங்க, வெளியூருக்கு போயிட்டு வரீங்க, 2-3 நாள் டூருக்கு போயிட்டு வரீங்க, வீடு அப்படியே திறந்து விட்டு போயிட்டு வரீங்களா? திறக்க முடியாது. நல்லா போட்டு சாத்தி போட்டு மேல அப்படி தொங்கி உண்மையாவே பூட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நீங்க போவீங்க. ஏன்? பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க இந்த செயின் எல்லாம் போட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? சார் பாதுகாப்பு கொடுக்கணும்னா என்ன சார் சொல்றீங்க? எல்லாத்தையும் நாங்கெல்லாம் பேங்க் லாக்கர்ல தான் சார் வச்சிருக்கோம் நகையெல்லாம், அதுல பாதுகாப்பெல்லாம் இல்லாம ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. நான் அதை சொல்லலை. பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு, பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போறீங்க, இல்ல கடைக்கு போறீங்க, இல்ல ஒரு சினிமாக்கு போறீங்க, லோக்கலா எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அந்த செயின், நகை, தங்க வளையல், ஏன் கம்மல் கூட சொல்லலாம்? எதுக்கு அதெல்லாம்? யாருக்காக? யாருக்கு காட்டுவதற்காக? எதற்கு அந்த தேவையில்லாம்? நான் நடந்து போகும்போது எல்லாரையும் என்ன பார்க்கணும்னா, அவங்க பார்த்துட்டு என்ன ஆகும்போது, ஒரு விஷயம் தெரியுமா, 99% ஆண்களும் கெட்டவர்கள் அல்ல, செய்ய மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் மாட்டிக்க மாட்டாங்க, அவங்க பயம், எந்த பிரச்சனை மாட்டிக்கூடாது, சட்டவிரோதமா எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த 1% இருக்குல்ல, அந்த 1% தான் ப்ராப்ளம். அந்த 1% எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது எவ்வளவு பேருங்க தெரியுமா? 140 கோடி மக்கள் இருக்காங்க நம்ம இந்தியாவில். அதுல 70 கோடி ஆண்கள் வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1% 7 லட்சம் பேர், 7 லட்சம் திருடர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு இதே தான் வேலை. அவங்களுக்கு யாரை கற்பழிக்கலாம், எந்த பொண்ணை சீண்டலாம், எந்த நகையை பறிக்கலாம், எந்த பேங்க்ல இருந்து பணம் பறிக்கலாம், இல்ல யாரோட பர்ஸை பிக் பாக்கெட் பண்ணலாம், இதுதான் வேலையே அவங்களுக்கு. 7 லட்சம் பேர், ஒரு டவுன்ல 100 பேர், 50 பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அவங்க பாட்டுக்கு, நீங்க பாட்டுக்கு எங்க போனீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஸோ ரைட், இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ என்ன சார் நாங்கள் பண்ணணும்? நீங்க போட்டிருக்கீங்களா நகை, அதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ல, நல்ல கலர்ல, சூப்பரா இருக்கும்.
இமிடேஷன் ஜுவல்லரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ல 500 ரூபா கம்மியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் 500 ரூபா கொடுத்தா சும்மா லட்டு மாதிரி கொடுப்பாங்க. நியூயார்க் டிசைன், துபாய் டிசைன், லண்டன் டிசைன் போட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சுக்கோங்க. லோக்கலாக போகும்போதோ இல்லை எதுக்காவது இங்கே கடைக்கு போகும்போது, தெருவுக்குள்ள போகும்போதோ, இல்லை பக்கத்தில் சினிமா தேட்டருக்கு போகும்போதோ, இல்லை பக்கத்து வீட்டுக்கு போகும்போதோ, லோக்கலாக போகும்போது அதை போட்டுக்கிட்டு போங்க. அது உங்களுக்கு காப்பாற்று. தங்க நகைக்கும் இருக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்கும். டிசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். வெறும் 500 ரூபா, அதுக்கும் கம்மி 200 ரூபாய்லாம் கொடுக்குறாங்க. அதை அனுப்பிச்சிட்டு போங்க. சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு லட்சக்கணக்கில் வாங்கி நல்ல டிசைன்லாம் பார்த்துட்டு வாங்கி அதை நாங்கள் போடாமல் இருந்தால் என்ன சார் அர்த்தம்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் நகையை போடக்கூடாதுன்னா அப்போ நாங்கள் எதுக்கு சார் நகையை வாங்கணும்? கரெக்டான கேள்வி தான். பெண்களுக்கு தன்னை அழகுபடுத்தி பார்ப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தங்க நகையெல்லாம் ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெட் டுகெதர் மாதிரி போட்டு போங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ அட்லீஸ்ட் அந்தளவு குரூப் இருக்கிறதுனால திருடங்க திருடத்துக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்பயும் திருட தான் செய்வாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் அட்லீஸ்ட் டு தி எக்ஸ்டென்ட் யூ ஆர் சேஃப். இன்னொன்று நான் அங்கேயும் நீங்கள் நகையை போடக்கூடாதுன்னு அப்புறம் நீங்களாம் நடிகை வருவீங்க, என் சேனலையும் க்ளோஸ் பண்ணுங்க. அதனால அதுக்கு நான் சொல்ல வரல. பட் அந்த இடத்துக்கு நீங்க தாராளமா நகையை போட்டுக்கொண்டு போங்கள். அப்படி போனீங்கன்னா உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். நகை இல்லைன்னா பறிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பறிச்சுட்டு போவாங்க, அடுத்த ட்ரெயின்ல ஏறுவாங்க, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலோ இல்ல பங்களாதேஷோ ஒரிசாவோ மத்திய பிரதேச ராஜஸ்தான் எங்க இருப்பான் தெரியல, பீகார்ல எல்லாம் போனா எங்களாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? போலீஸ் எல்லாருக்கும் எல்லா நகை பறிப்புக்கும் எங்கெங்கயோ போய் தேடல, நிறைய இடத்துல கேஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. பட் சில கேஸ்ல கண்டுபிடிக்கணும், யாருன்னே தெரியாது, எப்படி கண்டுபிடிப்பீங்க? எவ்வளவு கஷ்டப்பட தெரியல, சாதாரண விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாதுகாவலை பத்தி நீங்க காவல்துறையை பத்தி மோசமா பேசுறீங்களா? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரே ஒரு நாள் காவல்துறைக்கு நீங்கள் விடுமுறை கொடுங்கள். அன்னைக்கு பார்க்கலாம் நீங்க நாட்டில் எவ்வளவு கொள்ளை, எவ்வளவு கற்பழிப்பு, எவ்வளவு செயின் பறிப்பு, அத்தனை கிரைமும் நடக்கும். அத்தனை கிரைமும் இந்த காவல்துறையால் தடுக்கப்பட்டு இருக்குது. தடுக்கும் போது நமக்கு அது தெரியறதே கிடையாது. ஏதாவது நடந்தா மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. பல குற்றங்கள் காவல்துறையால் கட்டுப்படுத்தப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. அதுதான் உண்மை. அரசாங்கம் தன்னோட டியூட்டி கரெக்டா பண்ணுது, காவல்துறையும் தன்னோட டியூட்டி பண்ணி கரெக்டா பண்ணிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டியூட்டி கரெக்டா பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம தயவு செஞ்சு இனிமேல் சுத்தி வருது லோக்கலா போகும்போது இமிடேஷன் ஜுவல்லரி மட்டும் போட்டு போங்க. ஏனென்றால் தங்கத்தின் விலை விண்ணை தொட்டு விட்டது, அதுக்கும் மேலேயும் போகும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, செயினை போட்டு எவனோ திருடனை பார்த்தாப்பா நான் பாரு 3 லட்சம் செயினை போட்டுக்கோ, வேணா பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது எல்லாருக்கும் தகாது. ஆனா திருடனுக்கு என்ன தெரியுமா, ஒரு மாதிரி அவனுக்கு கண் தெரியும், இவங்களால நம்மளை பிடிக்க முடியாது, இங்க யாருமே கிடையாது, காலியான ரோடு, ஏடாகூடமான டைம், பறிச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, பறிப்பான். அடுத்த 10வது நிமிஷம் அரை மணி நேரத்தில் ஏதாவது ட்ரெயினில் ஏறுவோம், போயிட்டே இருப்போம். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட், போலீஸ் ட்ரை பண்ணுவாங்க, பாவம் அவங்களும் ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு கேஸ்னு சால்வ் பண்ண அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டு போலீஸ் பத்தி நம்ம பெருமையா பேச வேண்டிய தான் கண்டிப்பா. ஏன்னா அவங்க அந்த மாதிரி டியூட்டி கான்சியஸ், அவங்களால கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றது, எல்லாத்தையும் நம்ம காவல்துறையோட தலையில போட முடியாது இல்லையா? நம்மளோட பொறுப்பு என்ன? அப்போ தயவு செஞ்சு நீங்க இதை பண்ணி பாருங்க. உங்க கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஆஹா இதை விட நீ பொறுப்பா நீ இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது என்னோட வாழ்க்கையில, அப்படியே உங்க காலிலே விழுவார். அவ்வளவு அன்பா மாறும். ஏனென்றால் லட்சக்கணக்கான பணத்தை திருடர்கள் எடுத்து கொண்டுவதை இந்த ஒரு விஷயத்தினால நீங்க தடுக்கிறீங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதனால என்னுடைய சஜஷன் என்னன்னா, தயவு செஞ்சு பெண்கள் லோக்கலா வெளியில எங்கேயாவது போகும்போது இமிடேஷன் ஜுவல்லரி போட்டு போங்கள். அதனால் நீங்கள் எப்படியும் குறைய போவதில்லை. யாரோட கண்ணுக்காக நீங்க உங்களோட கௌரவம் பாதிக்கப்படாது. உங்களுக்கு எந்த விதமான பேரோ புகழோ எந்த விதமான பாதிப்பும் வராது. அப்படி பாதிப்பு வருது என்று நீங்கள் நினைத்தாலும் அது தவறான கண்ணோட்டமே அன்றி, நிச்சயமாக நான் சொல்வதை நீங்க ஃபாலோ செய்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபம், உங்களுக்கு குடும்பத்துக்கு லாபம். ஓகேங்களா? ஏன்னா செயின் பறிச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய தலைவலியா போயிடும் அதுக்கப்புறம். ஓகேங்களா? நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஓகே, நம்புறேன். நன்றி, வணக்கம்.